பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எனக்கன்பானவர்களே, தேவனுடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜனங்கள் அவரிடத்தில் வந்தா அவர்களை அவர் கைவிட மாட்டார். இந்த கால வேளையில் பிரைஸ் தி லார்ட், அவருடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள், இயேசுவை அறிந்த ஜனங்கள் அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டாராங்க. சங்கீதம் 91:14 வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்தபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக நாங்கள் மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எங்க ஆசியாவில் இருக்கும்போது அநேக உபத்திரவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர் சொல்றா, இனிமேல் பிழைப்போ என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்களால் தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத உபத்திரவம், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டம், இனி எங்களால் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எங்களை நம்பலை. இனி வாழ முடியாது, இனி மரணம்தான் நமக்கு சம்பவிக்க போகிறது என்ற நிலையில் தேவனை நம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றான், அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இசப்பா, எங்களால் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியலை, என்னால் தாங்க முடியலை, இனி என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறீங்களா? இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை விடுவிப்பேன். உனக்காக ஒரு உயர்ந்த இடத்தை நான் வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கும்போது, நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்.
பிரைஸ் அல்லாஹ். எந்த பாடுகளின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு அந்த பாடுகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவன் வெட்கப்படுகிறதில்லை. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த உபத்திரவமான பாதைகள் மாறட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், வேதனைகள் அவர்களை விட்டு விலகட்டும், அவர்களை தப்புவிக்கக்கூடிய ஒரு வல்லமைப்பை இறங்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.